ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு பல மாதங்களாக ஆன மாதிரி தான் எனக்கு என்னவோ தெரியுது. என்னென்னு தெரிலங்க, வீடியோவை போட முடியல. ஷார்ட்ஸு போடுற அளவுக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா நம்ம மொபைலில் தான் எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது, முடியல. ஃபோன் ஹீட் ஆயிடுது. அதனாலேயே பாதி இந்த பெரிய வீடியோக்கள் போடுறது கிடையாது. சரி, 1 2 போட்டால் தானேங்க இதாகும். நம்ம தான் மானிட்டேஷன் ஆஃப் மானிட்டேஷனில் தானே இருக்கோம். இந்த மாதிரி லாங் வீடியோ வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் புதுசாக மண்சட்டி வாங்கியிருந்தேங்க. அதை வந்து எப்படி பழக்கலாம், அதே போல் அந்த மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறது தாங்க வீடியோவாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை அப்படியே இது பண்ணி எடிட் பண்ணி லாங் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மண்சட்டி வந்து 80 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க. இது வந்து நான் பழசாக வச்சுருக்க மண்சட்டியை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ன்னு தான் நினைக்கேன். அதாவது உள்ளே பார்க்குறதுக்கு அப்படியே மேடு மாதிரி கொஞ்சம் இருக்குது. அதனால் அந்த சட்டி கொஞ்சம் ஆழமாக தெரியுது, இது கொஞ்சம் மேடாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து பழகுறதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பக்கெட் தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து தண்ணி வடியை நம்ம கவுத்தி போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி கொஞ்சம் போட்டுட்டு அரிசி கழுவுன தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கணும். அது கம்மியாக இருந்தாலும் இந்த பச்சை தண்ணி கூட ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த அரிசி இருக்குல்ல நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றி வர அளவுக்கு வேக விட்டுட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதை வந்து அதுக்கு ஒன்றுமே பண்ணாண்டா, ஏன்னா அன்றைக்கி க்ளீன் பண்ணவே வேண்டாம். அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில், நான் அன்றைக்கி மறுநாள் காலையில் தாங்க எடுத்தேன். அதை வந்து தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நார் இல்லைன்னா அந்த பச்சை கலர் ஸ்க்ரப் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் கவுத்தி போட்டுறணுங்க. எப்போவுமே இந்த மண்சட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு உடனே கவுத்திடணும். இந்த தண்ணியை வச்சுட்டு அப்படி இருக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது, கவுத்தி போடணும். அதே போல் வெயில்லையும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்படி இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அது அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம பத்திரமா வச்சோம்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். பழைய மண்சட்டி எதுக்கு இதாகிடுச்சு அப்படின்னா, பழைய சட்டி வந்து அடியில் வந்து விரிசல் லைட்டாக விட்டுட்டு நான் ஒழுகெல்லாம் செய்யலை, ஆனால் விரிசல் விட்டதுனால இந்த புது சட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோங்க. வந்து மீன் வாங்கியிருக்கோம். இவ்வளோ மீன் 80 ரூபா, சால மீன் தான் வாங்கியிருக்கோம். மீன் வந்து எல்லாம் ஒரே தரத்தில் பார்க்க அழகாக சூப்பராக இருந்தது. எப்போது தாங்க இந்த மாதிரிலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஒரு சில நேரம் ரொம்ப மோசமாகவும் கிடைக்கும். இந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நல்லா பார்த்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். அழகாக இருந்தது. எல்லாமே ஒரே சைஸ் மீன் தான். சில நேரம் இந்த சாலையில் பல விதமான மீன்கள் உண்டு பார்த்திங்களா, கலந்து தான் வரும். இந்த டைம் அப்படி வரல, எல்லாம் ஒரே ரகத்தில் உள்ள மீன் தான் வந்திருந்தது. அப்படியே நம்ம வந்து அந்த புது மண் சட்டியில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறாங்க. இது வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி தான். தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 2 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன லெமன் அளவு கூட இல்லைங்க, இது கம்மியாக தான் புளி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இந்த புளி ரொம்ப புளிக்கும், அதனால் வந்து நான் அதிகம் புளி எடுக்கல. அதே போல் மாங்காய் வேறு போட போகிறோம். புளிப்பு வந்து ஓரளவுக்கு மீன் குழம்பு புளிப்பு நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்பவும் இருக்கக்கூடாது. நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கரைச்சி விட்டுக்க வேண்டிதான். அப்புறம் குழம்பு கொதித்து வர டைமில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதே லைட்டாக கொதித்து வரும்போது ஒரு 12 மீன்கிட்ட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சால மீன் போட்டுக்கிட்டேன். மிச்ச மீன் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி பொரிக்கலைங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து எனக்கு தெரியாதுங்க அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. அதனால் சோறு குழம்பெல்லாம் வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணிட்டும் பண்ணலை. அதை வந்து அடுத்த நாள் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சட்டி புது சட்டினால எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியலைங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த நாள் நம்ம குழம்பு வைக்கும்போது சட்டி இன்னும் நல்லா பழகி அழகாக வந்துடும். மண்சட்டி பழகிறது ஈஸி தாங்க. மண்சட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். மீன் குழம்புலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. பாய்.